வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சாப்ஸ் வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. மட்டன் சாப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் 6 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மல்லி, பட்டை ஒரு பீஸு, 2 லவங்கம், கல்பாசி, ஏலக்காய் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர மட்டும் நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ப்ரௌன் ஆற மட்டும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்குற டைமில் 2 பீஸ் இஞ்சி, 8 பூண்டு பல் எடுத்துக்கலாம். அதுவும் வதங்கணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சி நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே ஜாரில் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். நம்ம இப்போ குழம்பை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மட்டன் சாப்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ நம்ம அரைச்சி விழுத போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு விசில் வரணும் வரை மூடி வச்சுக்கலாம்.